முக்கிய செய்திகள். அமைச்சர்கள் 6 பேரை அதிரடியாக நீக்கினார் ஜெயலலிதா. தொடர்ந்து மாறி வரும் இலாக்காக்களால் குழப்பம். கூடங்குளம் அணு உலை பிரச்சனை குறித்து விரைவில் பேச்சுவார்த்தை. கேப்டன் விஜயகாந்த் உள்ளிட்ட தலைவர்களின் எதிர்ப்பால் மத்திய அரசு நடவடிக்கை. கருப்பு பண விவகாரம் குறித்து குளிர்கால கூட்டத்தொடரில் பிரச்சனை எழுப்பப்படும். அத்வானி பேட்டி. பாமக இனி தங்களது தலைமையில்தான் செயல்படும். போட்டி பாமக தலைவர் வேல்முருகன் சிறப்பு பேட்டி. வணக்கம். விரிவான செய்திகள். தமிழக அமைச்சரவையில் 6 அமைச்சர்களை ஜெயலலிதா அதிரடியாக நீக்கியுள்ளார். அவர்களுக்கு பதிலாக 6 புதிய அமைச்சர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். அதிமுக ஆட்சி என்றாலே அமைச்சரவை மாற்றம் என்பது சர்வசாதாரணம். இதில் IAS, IPS அதிகாரிகளும் தப்புவது இல்லை. ஆட்சிக்கு வந்ததும் முதலில் அமைச்சர்களின் இலாக்காவை மாற்றம் செய்த ஜெயலலிதா சட்டத்துறை அமைச்சராக இருந்த இசக்கி சுப்பையாவை அதிரடியாக நீக்கினார். அமைச்சர்களின் இலாக்காவும் மாற்றப்பட்டது. வணிக வரித்துறை அமைச்சராக இருந்த கோகுல இந்திரா திடீரென மாற்றப்பட்டு சுற்றுலாத்துறை அவருக்கு ஒதுக்கப்பட்டது. இந்த நிலையில் இன்று மீண்டும் 6 அமைச்சர்களை ஜெயலலிதா அதிரடியாக நீக்கியுள்ளார். சண்முகநாதன், செந்தமிழன், உதயகுமார், சிவபதி, புத்திச்சந்திரன், சண்முகவேல் ஆகியோர் அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளனர். மேலும் மாதவரமூர்த்தி, ராஜேந்திர பாலாஜி, காமராஜ், சுந்தர்ராஜ், தாமோதரன் மற்றும் திருச்சி மேற்கு தொகுதி இடைத்தேர்தலில் வெற்றி பெற்றவரும் பெண் மருத்துவர் ஒருவரால் திருமண மோசடி புகாருக்கு ஆளானவருமான பரஞ்சோதி ஆகிய 6 பேரை புதிய அமைச்சர்களாக ஜெயலலிதா நியமித்துள்ளார். இதேபோல் அமைச்சர்களின் இலாக்காக்களும் அதிரடியாக மாற்றப்பட்டுள்ளன. விவசாயத்துறை அமைச்சராக இருந்த செங்கோட்டையனுக்கு தகவல் தொழில்நுட்பத்துறை ஒதுக்கப்பட்டுள்ளது. அவர் வகித்து வந்த வேளாண் துறை புதிய அமைச்சர் தாமோதரனுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. இதேபோல் புதிய அமைச்சர்கள் சுந்தர்ராஜிற்கு கைத்தறித்துறையும், பரஞ்சோதிக்கு அறநிலையத்துறையும், காமராஜிற்கு உணவுத்துறையும், ராஜேந்திர பாலாஜிக்கு செய்தி மற்றும் திட்ட செயலாக்கத்துறையும், மாதவரம் மூர்த்திக்கு பால்வளத்துறையும் ஒதுக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே அமைச்சராக உள்ள ரமணாவுக்கு சுற்றுச்சூழல் துறையும், MC சம்பத்துக்கு ஊரக தொழில் துறையும் ஒதுக்கப்பட்டுள்ளது. இதேபோல் பல அமைச்சர்களின் இலாக்காக்களும் மாற்றப்பட்டுள்ளது. ஜெயலலிதா ஆட்சி என்றாலே அமைச்சர்கள் விளையாட்டுத்தனமாக அடிக்கடி மாற்றப்படுவது வாடிக்கையாகும். இருப்பினும் இந்த 6 அமைச்சர்கள் நீக்கப்பட்டது ஏன் என்பது குறித்து பல்வேறு தகவல்கள் வெளியாகி உள்ளன. அமைச்சராக பதவியேற்ற பிறகு தனது இலாக்கா திட்டங்கள் குறித்து அவர்களே முடிவு எடுத்தது குற்றமாக கருதப்பட்டது. நீக்கப்பட்ட அமைச்சர்களின் தொகுதிகளில் உள்ளாட்சி தேர்தலில் அதிமுக குறைந்த வாக்குகள் பெற்றதும் காரணமாக கூறப்படுகிறது. கூடங்குளம் அணு உலையை எதிர்த்து போராட்டம் நடத்தி வரும் மக்களிடம் விரைவில் மத்திய குழு பேச்சுவார்த்தை நடத்தும் என்று இந்திய அணுசக்தி துறை தலைவர் ஸ்ரீகுமார் பானர்ஜி தெரிவித்துள்ளார். கூடங்குளத்தில் அமைக்கப்பட்டுள்ள அணு உலையை மூட வலியுறுத்தி இடிந்த கரையில் ஆயிரக்கணக்கான மக்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அவர்களுக்கு ஆதரவாக தென் மாவட்டம் முழுவதும் போராட்டம் நடந்து வருகிறது. கூடங்குளம் பிரச்சனையில் மேலும் காலம் தாழ்த்தாமல் மக்களின் உணர்வுகளை புரிந்து கொண்டு போராட்ட குழுவினருடன் விரைவில் மத்திய அரசு பேச்சுவார்த்தை தொடங்க வேண்டும் என்று தேமுதிக நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்த் வலியுறுத்தி இருந்தார். இந்த நிலையில் இந்திய அணுசக்தி துறை தலைவர் ஸ்ரீகுமார் பானர்ஜி சென்னையில் இன்று தமிழக தலைமைச் செயலாளரை சந்தித்து பேசினார். இதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கூடங்குளத்தில் பல 100 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டுள்ள அணு உலை மிகவும் பாதுகாப்பானது என்றும் மக்கள் அச்சப்பட தேவையில்லை என்றும் கூறினார். அணுமின் நிலையத்தில் பராமரிப்பு பணிகள் எதுவும் நடைபெறவில்லை என்று கூறிய அவர், விரைவில் போராட்ட குழுவினருடன் பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என்றும் தெரிவித்தார். I had a very meaningful discussion with the Chief Secretary of Tamil Nadu. This is for purpose of the meeting was to find out a modality in which the expert committee which has been nominated by the central government will interact with the spokesperson coming from the local area, and which will be the meeting will be mediated by the district collector.
இதனிடையே தமிழகத்தில் தடையின்றி மின்சாரம் கிடைக்க கூடங்குளம் அணுமின் நிலையத்தை உடனடியாக செயல்படுத்த வேண்டும் என்று அணுமின் ஆதரவு இயக்கம் சார்பில் நெல்லை மாவட்ட ஆட்சியரிடம் இன்று மனு அளிக்கப்பட்டது. உடனடியாக கூடங்குளம் அணு உலையை ஆரம்பித்து இந்தியாவுக்கும் தேச மக்களுக்கும் மின்சாரத்தை கொடுத்து மின்சார தட்டுப்பாட்டை போக்கணுங்கிறதுக்காக நாங்கள் கலெக்டரை பார்த்து மனு கொடுக்க வந்திருக்கோம். நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரில் கருப்பு பண விவகாரம், உணவு பணவீக்க விவகாரம் குறித்து பிரச்சினை எழுப்பப்படும் என்று பாஜக மூத்த தலைவர் எல்.கே. அத்வானி கூறியுள்ளார். புனே நகரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், உணவுப் பொருட்களின் விலை உயர்வினால் நடுத்தர மற்றும் சாமானிய மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரின் போது கருப்பு பண பிரச்சினை, உணவு பணவீக்கம் அதிகரித்து வரும் பிரச்சினை ஆகியவை குறித்து பாஜக பிரச்சினை எழுப்பும் என்று கூறினார். Focus of the winter session would be on this issue of black money, apart from wanting to know how government is bringing relief to the common man, particularly the poor, who are very badly affected by food inflation. வெளிநாட்டு வங்கிகளில் கருப்பு பணம் பதிக்குள்ள இந்தியர்களின் பட்டியலை மத்திய அரசு வெளியிட தயங்குவது ஏன் என்றும் அத்வானி கேள்வி எழுப்பியுள்ளார். பாமகவிலிருந்து தங்களை நீக்கும் அதிகாரம் யாருக்கும் கிடையாது என்றும், தாங்கள்தான் உண்மையான பாமக என்றும் போட்டி பாமகவின் தலைவர் வேல்முருகன் தெரிவித்துள்ளார். பாமக முன்னாள் எம்எல்ஏவும் கட்சியின் இணை பொதுச் செயலாளருமான வேல்முருகன் கட்சிக்கு விரோதமான செயலில் ஈடுபட்டதாகவும், ராமதாசையும் அவரது மகன் அன்புமணியையும் மிகவும் தரக்குறைவாக பேசி வந்ததாகவும் கூறி அண்மையில் அக்கட்சியின் அடிப்படை உறுப்பினரில் இருந்து நீக்கப்பட்டார். இதனால் கடலூர் மற்றும் நெய்வேலி உள்ளிட்ட இடங்களில் உள்ள பாமக அலுவலகங்களில் வேல்முருகனின் ஆதரவாளர்கள் சூறையாடினார்கள். கட்சியின் பெயர் பலகையும் கொடி கம்பமும் வெட்டி சாய்க்கப்பட்டது. ராமதாஸ் மற்றும் அன்புமணியின் உருவ பொம்மைகளை ஆவேசமடைந்த ஆதரவாளர்கள் எரித்து எதிர்ப்பை வெளிப்படுத்தினார்கள். இந்த நிலையில் கேப்டன் செய்தி பிரிவுக்கு சிறப்பு பேட்டியளித்த வேல்முருகன், தம்மையும் தமது ஆதரவாளர்களையும் பாமகவில் இருந்து நீக்கும் அதிகாரம் யாருக்கும் கிடையாது என்றும், தாங்கள்தான் உண்மையான பாமக என்றும் ஆவேசத்துடன் தெரிவித்தார். ஏற்கனவே 30ஆம் தேதி ஒரு முறை என்னை நீக்கினார்கள் நிர்வாகக் குழுவிலே. அடுத்த ஒரு நிர்வாகக் குழுவை 31ஆம் தேதி ஒரு முறை நீக்கினார்கள். 3வது முறை நேற்றைய தினம் ஒரு முறை நீக்கியிருக்கிறார்கள். அந்த நீக்கம் என்பது கட்சியினுடைய மாநில பொதுக்குழுவை கூட்டி நீக்கப்படாத ஒரு நீக்கம், தொண்டர்களிடத்திலிருந்து கருத்து கேட்டு நீக்கப்படாத ஒரு நீக்கம், எனக்கு விளக்கம் கேட்டு துண்டறிக்கை தராமல் நீக்கப்பட்ட ஒரு நீக்கம். பாமக உருவாக காரணமாக இருந்த தீரன், தலித் எழில்மலை, பூத்தா இளங்கோவன் உள்ளிட்டோர்களை எவ்வித காரணமும் இல்லாமல் கட்சியிலிருந்து சர்வாதிகாரமாக நீக்கப்பட்டதாகவும், தங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு எதிராக ராமதாசால் வஞ்சிக்கப்பட்டவர்கள் ஒருங்கிணைந்து தமது தலைமையில் பாமகவை வழிநடத்தப் போவதாகவும் வேல்முருகன் தெரிவித்தார். பன்னீர் சங்கத்தினால் நீக்கப்பட்டவர்களும் அனைவரையும் ஒன்று திரட்டி அந்த நீக்கப்பட்டவர்களெல்லாம் பெரும் கூட்டமாக கூடி நீக்கியவர்களை சிறு கூட்டமாக மாற்றிவிட்டு உண்மையான பாட்டாளி மக்கள் கட்சியும் தமிழ் சமுதாயத்திற்கு போராடுகிற ஒரு பேர் இயக்கமாக இந்த இயக்கத்தை நாங்கள் தமிழகம் முழுவதும் சென்று தமிழ் இன உணர்வாளர்களிடத்திலும் அறிஞர் பெருமக்களிடத்திலும் பாட்டாளி மக்கள் கட்சியை எங்கள் தலைமையில் எங்கள் கூட்டம் இங்கே பாதிக்கப்பட்ட தலைவர்களுடைய அந்த கூட்டு ஒரு முயற்சியிலே நாங்கள் வழிநடத்துவோம். கட்சியின் தலைமை பொறுப்பில் இருந்து சீர்குலைத்தவர்களை சிறு கூட்டமாக்கும் வரை தாங்கள் ஓயப்போவதில்லை என்றும் வேல்முருகன் அப்போது குறிப்பிட்டார். பெட்ரோல் விலை உயர்வை உடனடியாக திரும்பப் பெறாவிட்டால் மத்திய அரசிற்கு அளித்து வரும் ஆதரவை விலக்கிக் கொள்வோம் என்று திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி தலைவர் மம்தா பானர்ஜி எச்சரித்துள்ளார். இதேபோல் இந்த விவகாரத்தில் பிற கூட்டணி கட்சிகளும் மத்திய அரசிற்கு எதிராக போர்க்கொடி உயர்த்தியுள்ளன. பெட்ரோல் விலை லிட்டருக்கு ₹1.82 உயர்த்தப்பட்டுள்ளது. இதற்கு பல்வேறு அரசியல் கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளன. ஆனால் மத்திய அரசின் கூட்டணியில் இடம்பெற்றுள்ள திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் மம்தா பானர்ஜி பெட்ரோல் விலை உயர்வுக்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இந்த விலை உயர்வை உடனடியாக திரும்பப் பெறாவிட்டால் ஐக்கிய முற்போக்கு கூட்டணிக்கு அளித்து வரும் ஆதரவை விலக்கிக் கொள்வோம் என்றும் அவர் எச்சரித்துள்ளார். முக்கிய முடிவுகளை எடுக்கும்போது தங்கள் கட்சியை யாரும் கலந்து பேசுவதில்லை என்றும், கூட்டணி கட்சிகளின் ஆதரவினால்தான் ஆட்சி புரிகிறோம் என்பதை காங்கிரஸ் கட்சி மறந்துவிடக் கூடாது என்றும் அவர் கண்டனம் தெரிவித்தார்.
மேற்கு வங்கத்தில் காங்கிரஸ் ஆதரவு தமக்கு தேவையில்லை என்றும், ஆனால் மத்தியில் ஆள கூட்டணி கட்சிகளின் ஆதரவு காங்கிரசிற்கு தேவை என்பதை மறந்து விடக்கூடாது என்றும் அவர் எச்சரித்துள்ளார். இதேபோல் ஐக்கிய முற்போக்கு கூட்டணியில் அங்கம் வகிக்கும் தேசியவாத காங்கிரஸ் கட்சியும் ஃபரூக் அப்துல்லாவின் தேசிய மாநாட்டு கட்சியும் பெட்ரோல் விலை உயர்வுக்கு கண்டனம் தெரிவித்துள்ளன. देखिए, हम लोग नाराज नहीं हैं. हम ये समझते हैं कि हमें कलेक्टिवली इसको किसी तरीके से काबू में करना पड़ेगा. अगर ये काबू से बाहर हो गई तो आप लोगों को क्या जवाब देंगे? மம்தாவின் கோரிக்கை நியாயமானது என்று ஃபரூக் அப்துல்லா தெரிவித்துள்ளார். ஆனால் இந்த விலை உயர்வுக்கு மத்திய அரசு காரணமில்லை என்று மத்திய நிதியமைச்சர் பிரணாப் முகர்ஜி கூறியுள்ளார். Petrol prices are increased by the petroleum companies, not by the government. Diesel, kerosene and gas are controlled item. Petrol is decontrolled item. 19 நாட்களாக மௌன விரதம் இருந்த அண்ணா ஹசாரே இன்று தமது மௌன விரதத்தை முடித்துக் கொண்டார். ஊழலுக்கு எதிரான போராட்டத்தை தான் முழுமூச்சுடன் செயல்படுத்தப் போவதாகவும் அவர் அறிவித்துள்ளார். ஜன் லோக்பால் மசோதாவை நிறைவேற்ற வேண்டும் என்று வலியுறுத்தி வரும் அண்ணா ஹசாரே கடந்த 19 நாட்களாக மௌன விரதம் இருந்து வந்தார். இந்த நிலையில் தனது மௌன விரதத்தை டெல்லி காந்தி சமாதியில் இன்று முடித்துக் கொண்ட அண்ணா ஹசாரே ஊழலுக்கு எதிரான போராட்டம் தொடரும் என்று கூறியுள்ளார். और अभी आगे की जो लड़ाई लड़नी है जन लोकपाल और भ्रष्टाचार और राज्यों में लोक आयुक्त, उसके लिए मुझे अभी एक नई शक्ति मिली है लड़ने के लिए. तो आज मैं गांधी जी के समाधि पर मैं ये मौन छोड़ दिया है और मुझे विश्वास हो रहा है कि अभी लड़ने के लिए मैं तैयार हो गया है. अभी कोई शिकायत नहीं है शरीर में. லோக்பால் மசோதா குறித்து விவாதிப்பதற்காக கூட இருக்கும் நாடாளுமன்ற நிலைக்குழுவிலும் பங்கேற்று ஜன் லோக்பால் மசோதா குறித்து அண்ணா ஹசாரே விளக்கம் அளிக்க உள்ளார். பெங்களூரு நீதிமன்றத்தில் மீண்டும் நேரில் ஆஜராக வேண்டும் என்று முதல்வர் ஜெயலலிதாவிற்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நேரில் ஆஜராக விலக்கு அளிக்க வேண்டும் என்று கூறி அவர் தாக்கல் செய்த மனுவை உச்சநீதிமன்றம் இன்று நிராகரித்தது. பெங்களூரு நீதிமன்றத்தில் நடைபெறும் சொத்து குவிப்பு வழக்கு விசாரணைக்காக அக்டோபர் 20 மற்றும் 21 தேதிகளில் நேரில் ஆஜராக வேண்டும் என்று ஜெயலலிதாவிற்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. அந்த உத்தரவுக்கு ஏற்ப அவரும் 2 நாட்கள் நேரில் ஆஜராகி பெங்களூரு நீதிமன்றத்தின் கேள்விகளுக்கு பதிலளித்தார். எனினும் இன்னும் கேள்விகள் கேட்கப்பட வேண்டியிருப்பதால் நவம்பர் 8 தேதியும் அவர் நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டும் என்று பெங்களூரு நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் ஜெயலலிதா மனு தாக்கல் செய்தார். இந்த மனு மீது விசாரணை நடத்திய நீதிபதிகள் இதனை தள்ளுபடி செய்வதாக அறிவித்ததோடு ஜெயலலிதா பெங்களூரு நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராகி மீதமுள்ள கேள்விகளுக்கு பதில் அளிக்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டனர். எனினும் நவம்பர் 8 தேதி ஆஜராக முடியவில்லை எனில் வேறொரு தேதியில் ஆஜராக பெங்களூரு நீதிமன்றத்திடம் கோரிக்கை விடுக்கலாம் என்றும் உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. அரபிக்கடலில் புதிய புயல் சின்னம். தமிழகத்தில் பலத்த மழை பெய்ய வாய்ப்பு. பூனைக்குட்டிகளை பராமரிக்கும் அதிசய நாய். கேரளாவில் வினோத சம்பவம் மற்றும் பல செய்திகள் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.